அவர் வர்றது ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு புதுசாக இருக்கும். இல்லை வரலாம், வரக்கூடாதுன்னுலாம் ஒன்றுமே கிடையாது, வரலாம். இப்போ புதுசாக வர ஆளுக்கு எப்படின்னு தெரியாது இல்லைங்களா? 150 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு 150 கோடி, ஒரு 50 கோடி மக்களுக்காக செஞ்சிருக்கியா? விஜய் வருவார், விஜய் ரசிகர் ஆரம்பிப்பார், அவர் பணம் இருக்கு, செய்வார் போவார் வருவார். அதில் அரசியல் இருந்தால் யார் வேணாலும் படித்தவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம். அதில் பார்க்கும்போது சினிமா பிரபலங்களும் வரலாம். அது போக போக தான் தெரியும் அவர் என்ன செய்கிறாருன்றதை வச்சு தான் அதை மக்கள் முடிவு பண்ணுவோம். அரசியலுக்கு வரணுன்றது இல்லை, யார் வந்தாலும் ஒழுங்காக நடத்தணும் இல்லையா ஆட்சி. இதுக்கு அப்புறமா அவர் சினி ஃபீல்டில் அவர் ஒரு கேரக்டர் பார்த்துட்டாங்க, அரசியலில் பார்க்கணும். படிச்சிருந்தா மட்டும் போதாது, அரசியல் ஞானம் வேணும். விஜய் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டவர். அவருக்கு என்ன பண்ணார் அவரு? நான் கேட்குற ஒரே கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டினாக தான். அரசியலுக்கு பொதுவாக படித்த அதிகாரியாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சினிமா துறையில் உள்ளவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் அது முடிவு பண்ணணும். நல்லது யார் பண்ணுறாங்க, நல்ல அரசியல் யாருக்கு இருந்தால் நல்லது, அவரே இருக்குன்னா அது படித்தவர்கள் வந்தால் நல்லது. அவங்களுக்கு இருக்க நாலேஜ் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு இருக்காது. படித்தவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார். அவங்களுக்கு தான் அதை பற்றி, மக்களுடைய குறைகளை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே என்ன செய்கிறாங்களா, ஏமாத்துறாங்க. யாருமே வாழ முடியல. அதில் அரசியல் இருந்தால் யார் வேணாலும் படித்தவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம். அதில் பார்க்கும்போது சினிமா பிரபலங்களும் வரலாம். நீங்கள் பாலிடிக்ஸ் வேற, சினிமா துறையிலேருந்து வரவங்க வேற. ஏற்கனவே வந்தாங்களா அவங்க கதை வேற. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கதை வேற, அவருக்கு தனி மார்க்கெட் இருக்குது. படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும், மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வர்றது நல்லது. சினிமா துறையிலேருந்து வர்றது அவங்க விருப்பம். ஆனால் அரசியலுக்காரங்க வந்தாங்கன்னா அதுக்கு நமக்கு அவங்களுடைய சௌகரியம், நமக்கு எப்படி சௌகரியமோ அவங்க செய்வாங்க. 2 பேர்ல யார் வந்தாலும் பொது சேவை பொதுவா நியாயமா நீதியா செயல்படுற மாதிரி இருக்கணும். அவங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். நியாயமா இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் இருக்கிறவங்க அரசியல் பண்ணா அது எல்லாத்துக்கும் நியாயமா இருக்கும். மொத்தத்தில் நல்லவங்க வரணும். படிச்சுட்டு வந்தாலும் சரி, படிப்பு நம்ம தேவைக்கு தான். பொது நாலேஜும் அறிவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அது எல்லாத்தையும் இது பண்ணாதான் ஒரு வழி நடத்த முடியும். இல்லை அதுதானே உண்மை. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக போக தான் தெரியும் அவர் என்ன செய்கிறாருன்றதை வச்சு தான் அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது பொதுநலனில் என்ன பண்ணுறாரு, பொதுநலன் கருதி என்ன பேசுகிறாருன்றது அதை வச்சு தான் முடியும். அவர் செய்கிற நன்மைகள் அதை வச்சு தான் சொல்ல முடியும். விஜயகாந்த் மாதிரி அவர் நல்லதெல்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. படிச்சிருந்தா மட்டும் போதாது, அரசியல் ஞானம் வேணும். வரலாம். அவருக்குன்னு ஒரு படித்தவர்கள் கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கேண்டிடேட்ஸ் படித்தவர்களாக இருந்து ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு அவருடைய திட்டங்களை பொறுத்து தான் இருக்கு. இப்போ விஜய் வர்றாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றங்கள் தமிழ்நாடு கண்டிப்பாக வேணும். அது இல்லை, கண்டிப்பாக வந்தாகணும். ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும். தமிழ்நாட்டு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றங்கள் வேணும். ரெண்டாட்சி மாற்றி வர்றாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு மாற்றி ஒரு அமைப்பு வேணும். அதாவது மக்களை நன்கு அறிஞ்சவங்க யாருன்னு பார்த்தா தான் அவங்கள தான் செய்ய முடியும். இது அரசியல்ன்றது வேற, மக்களை அறிஞ்சு செயல்படுறவங்கிறது வேற. மக்களை அறிஞ்சவங்கன்றது பார்க்கும்போது அதில் படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, பிரபலங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க மக்களாக தேர்ந்தெடுக்கணும் இவங்க அப்படின்னு. தனிப்பட்ட கருத்துனா மக்களை நேசிக்கிறவங்க யாரோ அவங்க வரலாம். அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும். படித்தவங்கன்றது இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு படித்தவங்க தான் வேணுன்றது இல்லை, படிக்காதவங்களும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு புதுசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுவரை இருந்ததில் அவர் புதுமையாக ஏதாவது பண்ணுவார், மக்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக அவர் நல்லது செய்வான்னு எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. அவர் வர்றது ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு புதுசாக இருக்கும். அரசியலுக்கு வரணுன்றது இல்லை, யார் வந்தாலும் ஒழுங்காக நடத்தணும் இல்லையா ஆட்சி. மக்கள்கிட்ட பேர் இருக்கணும், ஜனங்கிட்ட பேர் வாங்கணும், நல்லது செய்யணும். எல்லாமே செஞ்சாதான் ஜனங்கிட்ட ஓட்டு வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் இல்லை. அரசியலுக்கு வரவங்க நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஜனங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக வந்தால் ஜெயிக்கலாம், இல்லை முடியாது, கஷ்டம். மற்றபடி வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் முடியாது, ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு டைம் வாய்ப்பு கொடுப்பாங்க, அதோட அவ்வளோதான். இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் எப்படி கொண்டு வராது, கட்சி எப்படி நடத்த போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன எல்லாம் தெரிஞ்ச போது ஜனங்க அவர் ஏற்றுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாரும். அவ்வளோதான். இல்லை வரலாம், வரக்கூடாதுன்னுலாம் ஒன்றுமே கிடையாது, வரலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் யாருன்னா வேணாலும் வரலாம். இதுக்கு அப்புறமா அவர் சினி ஃபீல்டில் அவர் ஒரு கேரக்டர் பார்த்துட்டாங்க, அரசியலில் பார்க்கணும். கரெக்டாக எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா தான் தெரியும். வரலாம், அது இதெல்லாம் கிடையாது, வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஏன் இப்போ நீங்கள் கூட தான் ஒரு பலம் இருந்தனா நீங்கள் கூட தான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம். எல்லாம் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அவங்க எப்படி எடுத்து வைக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டம் இது சும்மாலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது கடல், அது நீந்தணும்.
பொது சேவையில் யார் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறாங்களோ, மக்களை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அரசியல் வர்றது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எனக்கு 100% நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு படத்தை ரெசிப் பண்ண வழியை இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு வரேன். இது முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு 2 இடத்துல பண்ணிட்டு நான் அரசியல் வரேன்னா அதை யாரும் மக்கள் சொல்ல மாட்டாங்க. இது உண்மை. சொல்றது புரியுதா உனக்கு? ஆரம்பத்திலிருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மக்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு போறானா இல்லையா அப்படின்னு வரான் பார்த்தியா? அவன் எங்கே இருந்தாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அவன் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, மக்கள் அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. இது உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் இதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் பண்றாரு, நான் அவரை பற்றி பேசணும்னு நல்லா நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, தான் பொது இடத்துல கூட என்னை வைக்கக்கூடாது, என் இடத்துல தான் வைக்கணும்னு ஒரு தன்னம்பிக்கையோட சொந்த இடத்துல வச்சு அவரை பாராட்டுறாங்க. காரணம், அவர் செஞ்ச சேவைகள் நிறைய. எத்தனையோ கல்லூரி மாணவர்கள், எவ்வளையோ ஸ்டூடெண்ட்டு, நிறைய பேர்த்த கரை சேர்த்திருக்காரு. அதனால இன்னைக்கு மக்கள் நான் ஒரு ரசிகன் தானே வழியே, அவரோட கட்சிக்காரன் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வர்றவங்க யாருமே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா இருந்து மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மக்கள் சேவை தூண்டில் ஈடுபாடு, சுயநலவாதியாக இல்லாமல். இப்போ 150 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு 150 கோடி, ஒரு 50 கோடி மக்களுக்காக செஞ்சிருக்கியா? இப்போ புதுசாக வர ஆளுக்கு எப்படின்னு தெரியாது இல்லைங்களா? அவங்க அரசியல்வாதி, அவங்களும் அந்த இதுலேயே ஊந்து இருக்கிறவங்க. அவங்க சாதாரண எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அவங்க செய்வாங்க. புதுசாக வர ஆள் எப்படி செய்யும், அதுவும் நம்ம யோசனை பண்ணல இல்லைங்களா? நிர்வாகம் பண்ணுறது சாதாரண இல்லைங்களா? நிர்வாகம் பண்ண இல்லைங்களா? அது அரசியல்வாதி தான் பண்ண முடியும், வரவங்க பண்ண முடியாது. ஒரு வந்தாலும் பரவாயில்ல. விஜய் அதான் ஓப்பனாக இன்னைக்கு பத்திரிகையில் சொல்லியிருக்கேன். அதனால பண்ணோம். அவருடைய வாய்ப்பு, அவருக்கு எப்படி வாய்ப்பு நம்ம தான் பார்க்கணும். விஜய் வருவார், விஜய் ரசிகர் ஆரம்பிப்பார். அவர்கிட்ட பணம் இருக்கு, செய்வார், போவார், வருவார். நாளைக்கு என்ன செய்வார், அவரு என்ன செய்வார், இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாருமே முன்னாடியே. நீ இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா, நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அதுமாரி யாருமே நடுத்தர மக்கள் கீழே வீணா போறாங்க. இது யாருமே காப்பாத்துறது ஆளே கிடையாது. நல்லது பண்ண சொல்ல முடியாது, அது ஆண்டவன கையில இருக்கு. வரும்போதே சொல்லுவாங்க, அது வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு, நான் உட்காந்துட்டப்பா அப்படிம்பாங்க. ரஜினி முத்து படத்தை சொல்லுவாரு, எப்படிப்பாரு அது மாதிரி சொல்ல கதையா யாருமே செய்ய மாட்டாங்க. எல்லாம் வீணா போயிட்டு தான் இருக்கான். நல்லா இருக்கணும், போகணும்னா அவங்க காப்பாற்றணும், அவங்க சொத்தை காப்பாற்றிக்கணும், நல்லா வாழணும், போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம யாரும் வாழ முடியாது. இதுல யாருமே அவரு வந்தாலும் செய்ய மாட்டாரு, எவரும் செய்ய மாட்டாங்க. எவனுமே மக்களை பற்றியோ இல்லை மற்ற நம்ம ஊர் சொந்த பந்தம் வேண்டாம், மற்ற நலனை பற்றியோ மக்களனை பற்றியோ அதை கருத்தில் வச்சு எவன் ஒருத்தன் இதெல்லாம் செய்யணும் போகணும் வரும்னு நினைக்கிறானோ அவங்க கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும். இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஃபேவரப்படலை. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டவர். அவருக்கு என்ன பண்ணார் அவர்? நான் கேட்குற ஒரே கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டினாக தான். இதே சந்திரசேகர் அவங்க அப்பா வாயிலே உண்மை வந்திருக்கு, நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் நான் வரவன் வீட்டுக்குன்னு சொல்லும் போதே டக்குன்னு இவர் அவர் வீட்டுக்கு போனார். உதவி கேட்கறது நீங்கள் தான், நான் தான் உங்கள் வீட்டை தேடி வரணும், நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவர் குளிச்சுட்டு வரதுன்னு வீட்டில் போய் உட்காந்தாரு. இந்த மாதிரி ஒரு செந்தூர பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன், லாஸ்ட் டைரக்ஷன். இந்த படம் லாஸ்ட் ஆனால் நான் இங்கிருந்து ஊரை விட்டே நான் போகிற மாதிரி ஆகிடும், எல்லாத்தையும் அடமான வச்சுட்டேன், போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். உங்களுக்காக நான் பண்ணுறேன், சம்பளமே வாங்காமல் நடிச்சு கொடுத்து உன் பையனே ஒரு நடிகனாக்குனாரு. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தானே, இது வரைக்கும் போய் பார்த்துருப்பியா? இப்போ இந்த அளவுக்கு உருவாக்குனது யார்? யாரால் உருவாக்கப்பட்ட நீ? 150 கோடி வாங்குறல்ல, எதுக்கு ஷூவலையும் அடித்தான், செருப்பாலையும் அடித்தான், மற்ற நடிகர் அடிக்கிறது?